தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. சென்னை கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனையில் செவிலியரை கத்தியால் தாக்க முயன்ற நபரால் பரபரப்பு நிலவுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனையில் செவிலியரை கத்தியால் தாக்க முயன்ற நபரால் பரபரப்பு நிலவுகிறது. சென்னை கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனையில் செவிலியரை மது போதையில் கத்தியால் தாக்க முயன்ற நபரால் பரபரப்பு நிலவுகிறது. மருத்துவமனை வளாகத்தில் தாக்க முயன்ற நபரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கிண்டி மருத்துவமனை வளாகத்தில் செவிலியரை சிறிய ரக கத்தியால் தாக்க முயன்ற நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். வணக்கம் ராம்குமார், இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மாலதி, சென்னை கிண்டி இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதாவது தொழிற்பேட்டை இருக்கக்கூடிய அந்த தேசிய முதியோர் நல மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. கருணாநிதி நூற்றாண்டு மருத்துவமனை அருகே உள்ள இந்த தேசிய முதியோர் நல மருத்துவமனையில் ஏராளமான முதியோர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த மருத்துவமனையில் சீனியர் செவிலியராக இருப்பவர் லட்சுமி. இவர் நேற்று இரவு பணி செய்து கொண்டிருக்கும் போது அதே மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக இருந்த ஜான்சன் என்பவர் குடிபோதையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த ஜான்சனை அந்த செவிலியர் லட்சுமி கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த செவிலியரை ஜான்சன் கத்தியால் மருத்துவமனை வளாகத்திலேயே குத்த முயன்றுள்ளார். ஓட விரட்டி அந்த செவிலியரை தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக கிண்டி போலீசார் ஜான்சனை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த ஆண்டு டாக்டர் பாலாஜி என்பவரை கருணாநிதி நூற்றாண்டு விழா மருத்துவமனை உள்ளே கத்தியால் குத்திய சம்பவம் அரங்கேறியது. தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என தெரிவித்த நிலையில் அரசு மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டு இதே இடத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை தொடர்ந்து இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே இங்கு புறக்காவல் நிலையம் போடப்பட்டிருக்கிறது. அந்த புறக்காவல் நிலையத்தில் உரிய காவலர்கள் இல்லாததால் இது போன்ற சம்பவம் அரங்கேறி வருகிறது. தற்போது இந்த சீனியர் செவிலியர் லட்சுமி கத்தியால் தாக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஜான்சனை பிடித்து கிண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ராம்குமார், இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.